இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா parallel லைன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் parallel லைன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது 2 ரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2 ரோவில் வந்துட்டு எனக்கு இப்போ டோட்டலாக எனக்கு 10% அப்படின்னா அந்த 10%ல் வந்து ஒவ்வொரு ரோலையும் 5% இருக்க மாதிரி உட்கார வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எனக்கு ஏதோ ஒரு ஆர்டரில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 12% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 12%ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரோலையும் எனக்கு 6% இருக்க மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த parallel லைன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் சில இடத்துல எனக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை ரோ 1 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து இதை ரோ 2 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு நேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ரோ 1ல் இருக்கவங்க எல்லாருமே சவுத் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரோ 2ல் இருக்கவங்க எல்லாருமே நார்த் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் ரோ 1ல் இருக்கவங்க ஒவ்வொரு பர்சனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோ 2ல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனுக்கும் ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்விங் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எனக்கு அதில் நான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அந்த பேசேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 லைன் வரைக்கும் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லைனில் தான் எனக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட்கான ஆர்டர் வந்து என்ன மாதிரி ஃபார்மேட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு எதில் கொடுத்துருப்பாங்க மொதல் ஒரு 4 லைனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 10% சிட்டிங் ஆன் த 2 parallel ரோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது டோட்டலாக எனக்கு வந்து அந்த 2 parallel ரோஸில் சேர்த்து 10% உட்காந்துருக்காங்க. ஸோ ஃபேஸிங் ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்னா 10% அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி 2 ரோ அதில் வந்து எனக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அண்ட் இ ஆர் ஃபேஸிங் சவுத் வைல் பிக்யூஆர்எஸ்டி ஆர் ஃபேஸிங் நார்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது இங்கே வந்து எனக்கு ரோ 1 ரோ 2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. டேரெக்டாகவே என்ன சொல்லிட்டாங்க ஏபிசிடி இ. ஸோ இந்த 5 பேர் வந்து சவுத் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக எந்த ரோவில் தான் இருப்பாங்க இந்த ரோவில் தான் அந்த 5 பேரும் இருப்பாங்க. கிளியர்? ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்யூஆர்எஸ் அண்ட் டிஆர் ஃபேஸிங் நார்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க 5 பேரும் இந்த ரோல இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். கிளியர். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தெம் லிவ்ஸ் இன் தி சேம் பில்டிங் ஹேவிங் 5 ஃப்ளோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எனக்கு என்னன்னா ஒரு பில்டிங்கில் டோட்டலாக 5 ஃப்ளோர் இருக்குது. ஸோ அப்போது 5 ஃப்ளோர்லேயும் வந்து இவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா டோட்டலாக 10%, பட் இருக்கிறது எனக்கு 5 ஃப்ளோர் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 1 அப்படின்னு, டாப் மோஸ்ட் ஃப்ளோர் வந்து 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் 2 people லிவிங் ஆன் ஈச் ஃப்ளோர் ஆஃப் த பில்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பர்சன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? ரைட். ஸோ நம்ம இதுக்கப்புறம் டேரெக்டாக என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா நம்மளோட பிளேஸ்மெண்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஃபேஸஸ் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆர் வந்து சியை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இதில் பாசிபிலிட்டியாக போட்டோம் அப்படின்னா நிறையா போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சி அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த ரோவில் தான் வருவாங்க. ஸோ ஆர் அப்படிங்கும்போது இந்த ரோவில் தான் வருவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி ஹூ இஸ் சிட்டிங் டு தி இமீடியட் லெஃப்ட் ஆஃப் டி இஸ் ஃபேஸிங் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹூ லிவ்ஸ் ஆன் தி ஃப்ளோர் இமீடியட்லி பிலோ பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? ரைட். ஸோ பி வந்து எனக்கு எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியோட இமீடியட் லெஃப்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் அவங்க யாரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டீயை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீ வந்து எந்த ஃப்ளோரில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி எந்த ஃப்ளோரில் இருக்காங்களோ அதுக்கு இமீடியட் பிலோ அடுத்த ஃப்ளோர்லேயே வந்து டீ வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம யாருக்குமே என்ன கொடுக்கல அப்படின்னா ஃப்ளோர் வந்து கொடுக்கல. ஸோ அதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ மீதி இருக்க அந்த பிளேஸ்மெண்ட் மட்டும் அரேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு இதில் பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியோட இமீடியட் லெஃப்ட். ஸோ அப்போ எனக்கு எல்லாருமே சவுத் ஃபேஸிங் அப்படிங்கும்போது இது எனக்கு ரைட் சைடாக இருக்கும், இது எனக்கு லெஃப்ட் சைடாக இருக்கும். நார்த் ஃபேஸிங்கில் இது லெஃப்ட்டு, இது வந்து எனக்கு ரைட்டாக இருக்கும். ஸோ இது நம்ம ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி சிங்கிள் லைன் பார்க்கும்போதே நம்ம இதை பார்த்துருப்போம். ஸோ அப்போ லெஃப்ட் அப்படிங்கும்போது டி கண்டிப்பாக இந்த சைடு இருப்பாங்க, பி வந்து இந்த பக்கம் தான் இருப்பாங்க. கிளியர்? ரைட். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பாசிபிலிட்டி அப்படின்னு போடும்போது டிபி இந்த இடத்துல வரலாம், இல்லைனா டிஎன்பி இங்கே வரலாம், இல்லைனா டிஎன்பி இங்கே வரலாம். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இதில் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டி இங்கேயும் பி இங்கேயும் பிளேஸ் பண்ணுறேன். ஸோ பியோட ஆப்போசிட்டில் யார் வருவா? எஸ்
டி வந்து பியோட ஆப்போசிட்ல டி வந்து வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஃப்ளோர் அப்படின்னு பார்க்கும்போது பி எந்த ஃப்ளோரில் இருக்காங்களோ அதோட நெக்ஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து எனக்கு டி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம ஹோல்டில் வச்சிருக்கோம். கிளியர்? ரைட். ஸோ அதுக்கு அடுத்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி who lives on the same floor as T sits on one of the extreme ends அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ சியும் டியும் எதில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளோரில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சி வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவங்கள வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் தான் ஃபேஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அங்கே தான் வந்து அவரை பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம். கிளியர்? ரைட். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E sits opposite to Q and both lives on same floor அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஈயும் கியூவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே ஃப்ளோரில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டாக உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? ஸோ அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பிளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று நான் இ அண்ட் கியூ இந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம். ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா வேறு எதுவும் அவங்கள பற்றி சொல்லலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இ வந்து இந்த இடத்துல ஒரு பாசிபிலிட்டியில் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு வரும். கிளியர்? ரைட். ஸோ அது மட்டும் இல்லாமல் இயும் கியூவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்காங்க, ஒரே ஃப்ளோரில் இருக்காங்க. ரைட்? கிளியர். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is only one floor between P and Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? ஸோ அப்போ பிக்கும் கியூக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃப்ளோர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம தனியாக வந்து ஃப்ளோருக்கான டயக்ராம் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா எனக்கு எப்படி வரும், ஸோ தனியாக ஃப்ளோருக்கு மட்டும் ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கலாம். கிளியரா? ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு 5 4 3 2 1. ஸோ இது வந்து எனக்கு 5 ஃப்ளோர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பிளேஸ்மெண்ட்டில் அப்படின்னு பார்க்கும்போது எஸ், ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே எனக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்கும் கியூக்கும் நடுவில் ஒரு ஃப்ளோர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? ரைட். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே ஆல்ரெடி என்ன தெரியும்னா டி அண்ட் சி வந்து ரெண்டு பேரும் ஒரே ஃப்ளோரில் இருப்பாங்க. அவங்களுக்கு மேலே எனக்கு ஃப்ளோர் பி பர்சன் பி வந்து அவங்களுக்கு இமீடியட்டாக மேலே இருக்கக்கூடிய ஃப்ளோரில் இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இ அண்ட் கியூ வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ளோரில் இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ரைட்டா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லைன் நம்ம வந்து என்ன சொல்லிட்டோம், ஸோ இந்த லைனை வந்து ஃப்ளோர் அப்படிங்கிறனால இங்கே பிளேஸ் பண்ணணும். ஸோ அதனால் அதை ஹோல்டில் வச்சிருக்கலாம். ரைட்டா? அதுக்கடுத்து எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சி லிவ்ஸ் பிலோ ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது சி வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆருக்கு கீழே ஏதோ ஒரு ஃப்ளோரில் இருக்காங்க. நாட் இமீடியட்லி பிலோ, பிலோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிலோங்க அப்படிங்கும்போது ஏதோ ஒரு ஃப்ளோரில். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு கீழே ஏதோ ஒரு ஃப்ளோரில் வந்து அவங்க இருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டி சிட்ஸ் டு தி இமீடியட் லெஃப்ட் ஆஃப் பி ஹூ ஃபேஸஸ் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது ஏ மட்டும்தான். ஸோ நம்ம ஏ இங்கே பிளேஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஏ வந்து யார் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பியோட இமீடியட் லெஃப்டில் யார் இருக்காங்கன்னா டி இருக்காங்க. ஸோ அப்போ இந்த இதில் எனக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய பர்சன் அப்படின்னு பார்த்தோன்னா யார் வருவாங்க, எஸ். ஸோ யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி கியூ ஆர் எஸ் அண்ட் டி தான் சொல்லியிருந்தோம். ஸோ அப்போது பேலன்ஸ் இருக்கிறது எஸ் மட்டும்தான். ஸோ அப்போ பர்சன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது என்ன பண்ண போகிறோம், ஃப்ளோரில் வந்து அவங்க எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரைட். அடுத்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி லிவ்ஸ் ஆன் தி டாப் மோஸ்ட் ஃப்ளோர் சிட்ஸ் ஆன் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பி வந்து டாப் மோஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ 5th ஃப்ளோரில் தான் எனக்கு யார் இருப்பான், கண்டிப்பாக பி இருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு லைன் நம்ம ஹோல்டில் வச்சுருந்தோமா, ஸோ பிக்கும் கியூக்கும் நடுவில் ஒரு ஃப்ளோர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக கியூ வந்து எனக்கு எங்கே தான் வந்திருப்பாங்க, 3rd ஃப்ளோரில் வருவாங்க. ஸோ ஆல்ரெடி எனக்கு என்ன தெரியும், இ அண்ட் கியூ வந்து சேம் ஃப்ளோரில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த தான் அரேஞ்ச்மெண்ட் வரும். ரைட்டா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, டி அண்ட் பி லிவ்ஸ் ஆன் தி சேம் ஃப்ளோர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வேறு யார் வருவாங்க, டியும் இங்கே தான் வருவாங்க. கிளியரா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆர் who is an immediate neighbor of Q lives on the same floor as B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது பியும் ஆரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எங்கே இருப்பாங்க, ஒரே ஃப்ளோரில் இருப்பாங்க. கிளியரா? ரைட். ஸோ இப்போ எனக்கு என்ன அப்படின்னா பி அண்ட் ஆர், டி அண்ட் சி, ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஃப்ளோரில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நான் இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ண முடியாது, பி அண்ட் ஆரை வந்து பிளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா பியோட இமீடியட் பிலோ ஃப்ளோரில் யார் வருவாங்கன்னா டி வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 2nd ஃப்ளோரில் தான் என்ன பண்ண முடியும்,
பியையும் ஆரையும் பிளேஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டியும் சியும் வருவாங்க. ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்க பர்சன்ஸ்னு பார்த்தா ஏ அண்ட் எஸ் தான் வந்து பேலன்ஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கான அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து அவங்களோட பிளேஸ்மெண்ட்கான அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். கிளியரா? ஸோ நம்ம அரேஞ்ச்மெண்ட் முடிச்சாச்சு. டேரெக்டாக என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம், நம்மளோட கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண போயிடலாம். ஸோ ஆன்சர் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஹூ இஸ் சிட்டிங் தேர்ட் டு தி ரைட் ஆஃப் த பர்சன் ஹூ லிவ்ஸ் ஆன் தி தேர்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பர்சனுக்கு ரைட் டைரக்ஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் ஃப்ளோரில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈயும் கியூவும் தான் வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. ஸோ கியூவோட ரைட்டில் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வருவாங்க, கண்டிப்பாக வந்து எஸ். ஸோ கியூவோட ரைட் டைரக்ஷன் அப்படிங்கும்போது எனக்கு யாரெல்லாம் இருக்காங்கன்னா எஸ்டிபி 3 பேரும் இருக்காங்க. ஸோ அப்போ அதில் சரி தேர்டு டு த ரைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? ரைட். ஸோ அப்போ ஹூ இஸ் சிட்டிங் தேர்ட் டு த ரைட் அப்படிங்கும்போது கியூ எனக்கு வந்து எந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மோஸ்ட் எண்ட்லேருந்து செகண்ட் பர்சனாக இருந்தாங்க. ஸோ அப்போ 1 2 3 லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பர்சன் பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிறவங்க தான் எக்ஸ்ட்ரீம் எண்ட், அதாவது ரைட் மோஸ்ட் எண்டில் இருந்தாங்க. ஸோ அப்போது கண்டிப்பாக அவங்க தான் வந்து தேர்ட் டு தி ரைட்டாக இருப்பாங்க. ஸோ அதான் கரெக்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இங்கே வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, விச் 2 person live on the 4th floor அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் 4th ஃப்ளோரில் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவும் எஸ்ஸும் தான் இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி வில் பி த ஆன்சர். கிளியர்? ரைட். ஸோ அதான் கரெக்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹூ சிட்ஸ் பிட்வீன் எஸ் அண்ட் பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மிடில் வந்து எனக்கு யார் இருந்தாங்கன்னா எஸ் இருந்தாங்க, அண்ட் எக்ஸ்ட்ரீம் எண்டில் யார் இருந்தாங்கன்னா பி இருந்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் தான் யார் இருந்தாங்க, பர்சன் டி வந்து இருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ஆன்சர். கிளியர்? எஸ். ஸோ அதான் கரெக்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ அமாங் த ஃபாலோயிங் டஸ் நாட் லிவ் ஆன் அண்ட் ஈவன் நம்பர்டு ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏவும் எஸ்ஸும் வந்து எஸ்ஸும் ஏவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே 4th ஃப்ளோரில் இருக்காங்க. ரைட்டா? ரைட். ஸோ அதுக்கடுத்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஆரும் பியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் அண்ட் பி அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஃப்ளோரில் தான் இருந்தாங்க. ஸோ எந்த ஃப்ளோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் செகண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. கிளியரா? ஸோ அப்போது இருக்கக்கூடிய 4 பர்சன்மே பார்த்தீங்கன்னா ஈவன் ஃப்ளோரில் தான் இருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டஸ் நாட் லிவ் ஆன் ஈவன் நம்பர்டு ஃப்ளோர்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நன் ஆஃப் திஸ் அப்படிங்கிறதான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். எஸ், அதான் கரெக்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் சிட்டிங் ஆப்போசிட் டு த பர்சன் ஹூ இஸ் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது எஸ் அப்படிங்கிறவர் எனக்கு எங்கே இருந்தாங்க, எக்ஸாக்ட் மிடில் இருந்தாங்க. ஸோ அவங்களோட செகண்ட் ரைட்டில் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன் பி வந்து இருக்காங்க. கிளியரா? ஸோ அவங்களோட ஆப்போசிட்டில் அப்படிங்கும்போது ஆப்போசிட் ரோல இந்த லாஸ்ட்ல, அதாவது சவுத் டைரக்ஷனுங்கும் போது இந்த லெஃப்ட் மோஸ்ட் எண்ட்ல இருக்கக்கூடிய பர்சன் தான் யாருக்கு இருப்பாங்க, பிக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஸோ அங்கே யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் இருந்தார். ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ஆன்சர். கிளியர்? ஸோ அதான் கரெக்டாகவும் இருக்கு. ஸோ இந்த செட் முடிஞ்சது. ரைட்.